ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி 70வது தலைப்பு. புராணம். புராணங்கள் பொய்யா உருவகமா? தொடர்ச்சி. இப்போதும் கூட அங்கங்கே 10-12 அடி நீளமுள்ள மனித எலும்புக்கூடுகள் புராண வர்ணனைப்படியான தற்போது இல்லாத பெரிய பெரிய மிருகங்களின் எலும்புக்கூடுகள் அகப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. இதை பார்த்தால் பனைமர தென்னை மர உயரமுள்ள ராட்சசர்கள், சிங்கம் மாதிரியான உடம்பும் யானை மாதிரியான தும்பிக்கையும் கொண்ட யாழி போன்ற மிருகங்கள் பூர்வத்தில் இருந்திருக்கக்கூடுமென்றே ஏற்படுகிறது. காலெலும்பு மாத்திரம் 16 அடி நீளமுள்ள ஒரு மனுஷ்ய எலும்புக்கூடு யானையைப் போல 10 மடங்குகள் உள்ள ஒரு மிருகத்தின் எலும்புக்கூடு முதலானதுகளை ஐஸ்பெர்கில் ஆர்க்டிக் ரீஜனில் பனிக்கட்டிகளுக்குள்ளிருந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை பெரிய ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்ட், புதைபொருள் கண்டுபிடிப்பு என்று கூத்தாடினார்கள். ஆர்கியாலஜியோடு ஜியாலஜி, பூயியல் அதையும் சேர்த்து இவை இத்தனை லட்சம் வருஷத்துக்கு முன் இருந்தவை என்கிறார்கள். இதோடு மைத்தாலஜி, புராண இயலையும் சேர்த்தால் நம்முடைய பழைய கதைகள் நிஜந்தான் என்றாகிவிடும். ஒரு காலத்தில் பனைமர உயர ஆள், இப்போது 6 அடி உயர ஆசாமி. வேறொரு காலத்தில் அங்குஷ்ட பிரமாண கட்டை விரல் அளவேயான ஆள் என்று இப்படி கால வித்தியாசத்தில் பல தினுசாக ஆகிறது. ஜீவராசிகள் படைப்பினங்களும் மாறுகின்றன. இந்த வித்தியாசங்களையும் புராணங்கள் சொல்லுகின்றன. வானரர்கள் என்று குரங்கு மனுஷ்யர்களாம். மிருகத்தின் உடம்பும் மனுஷ்ய முகமுமாம். 2 தலை 10 தலைக்காரர்களாம். எல்லாம் வெறும் பொய் என்று புராணங்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அல்லது இப்படி திட்டாதவர்களும் இதெல்லாம் ஒவ்வொரு சிம்பல், தத்துவ ரூபகம், தத்துவங்களைத்தான் பாத்திரங்களை கொண்டு விளக்கி இருக்கிறது என்கிறார்கள். கதாத்வாரா, அதாவது கதை மூலமாக தத்துவமும் போதிக்கப்படுவது வாஸ்தவம்தான். அதற்காக கதையை பொய்யென்று சொல்ல முடியாது. இப்போது கூட எப்போதேனும் நியூஸ் பேப்பரில் பார்க்கிறோம், 2 தலையும் 4 கையுமாக ஒரு குழந்தை பிறந்தது. மிருகத்திலும் சேராமல் மனுஷ இனத்திலும் சேராமல் நடுவாந்தரமாக ஒரு விசித்திர குழந்தை பிறந்தது என்று இப்படி ஃப்ரீக் என்று இதை சொல்லுகிறார்கள். தப்பவே முடியாத இயற்கையும் கொஞ்சம் தப்பிப்போவதைத்தான் ஃப்ரீக் என்கிறார்கள். இப்பொழுது ஃப்ரீக்காக சொல்லப்படுவதே பூர்வ காலங்களில் ஒரு உத்தேசத்தோடு இப்போதை விட அதிகமாகவும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கலாம். இக்காலத்தில் நமக்கு இருப்பதை விட அதிகமாக அவர்களுக்கு இயற்கைக்கு அதீதமான சக்திகள் இருந்ததால் இயற்கையிலும் இப்படிப்பட்ட அதிசய பிறப்புகள் அதிகம் நேர்ந்திருக்கலாம். அதனால் இப்போதுள்ள நமக்கு தெரிவதுதான் சகலமும். இதற்கு வித்தியாசமாக எதுவும் இருந்திருக்க முடியாது என்று நாம் ஆக்ஷேபிப்பதற்கே இல்லை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.